மேலும் நம் வீடுகளிலே நலமுடன் பயக்கக்கூடிய மிருகங்களை வளர்க்கக்கூடிய கலாச்சாரங்களும் இன்று மிகைத்து போய்விட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கலாச்சாரங்கள், நிறைய கலாச்சாரங்கள். ஒரு காலத்துல மீன் வளர்த்தார்கள், தொட்டியில மீன் வளர்த்தாங்க. ஒரு காலத்துல கிளி போட்டு கூண்டுகளிலே குழிகளையும் குருவிகளையும் வளர்த்தார்கள். ஒரு காலத்துல பூனையை வளர்த்தார்கள். இன்றைய காலகட்டங்களிலே நாய்களை வளர்க்கிறார்கள். இவைகளை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுகிறது மட்டும் என்பதை நாம் பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பூனை வளர்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. பறவைகளை வளர்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. மற்ற நல்ல பிராணிகளை வளர்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஆடுகளை, மாடுகளை வளர்ப்பதற்கு, ஒட்டகங்களை வளர்ப்பதற்கு, குதிரைகளை வளர்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயை வளர்ப்பதற்கு இஸ்லாம் விதிவிலக்குகிறது. இதற்கு மட்டும் தான் நாய் வளர்க்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நாயை வளர்க்கக்கூடியவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதுக்கு காலை கடனை கொண்டு போய் விடுவதற்கு நாயை பல லட்சங்கள் போட்டு வாங்கி காலையில் அவர் டவுசர் போட்டுக்கிட்டு அதை இழுத்துக்கிட்டு போறாரு வெளியில போய் அது ஆகியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், வீட்டிலே வசிக்கின்ற பிராணிகளை வளர்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்று சொன்னார்கள். பூனையை வளர்ப்பதற்கு அனுமதித்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி தேசிய லெவலிலே அமெரிக்காவிலே பூனை தினம் என்று கொண்டாடுகிறார்கள். இன்னைக்கு 8 தானே, ஆகஸ்ட் 8 இன்னைக்கு. இன்றைய தினத்திலே பூனைகள் தினம் என்று கொண்டாடுகிறார்கள். ஒரு காலத்துல பூனையை பார்த்தாலே அவசகுணம் என்று சொன்னார்கள். பூனை குறுக்கே வந்தால், ஐரோப்பிய நாடுகளிலே பூனை குறுக்கே வந்தால் எந்த வேலைக்கும் செல்ல மாட்டார்களாம். இன்னைக்கு இந்தியாவில் கூட அப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை விட இஸ்லாமியர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா வீட்டிலே பூனை வளர்க்கிறோம். பூனையை வளர்க்கும்படி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஐரோப்பிய நாடுகளிலே பூனையை வளர்ப்பதால் சகுனம் கெட்டது என்று சொன்னார்கள். அமெரிக்காவிலே சொல்லுகிறார்கள், பூனைகளை வீட்டு விலங்குகள் என்று அழைக்காதீர்கள், மனிதனின் துணை என்று அழையுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மனிதனின் துணை, நம்மோடு துணையாக இருக்கக்கூடிய அதை நீங்கள் வதைக்காதீர்கள் என்று சொல்லுகிறான். அதன் அடிப்படையில் தான் தேசிய அளவிலே பூனைகள் தினம்